ஒரு குட்டி ஸ்டோரி கேளுங்க நண்பா. ககாஷி சென்சே தனது மாணவர்களை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த ஆற்றங்கரைக்கு சென்று குழு 7 ஒரு கண்ணாடி ஜாடியை கொடுத்து, கற்களால் இந்த கண்ணாடி ஜாடியை நிரப்புங்கள் என்றார். குழு 7 நிரப்பி எடுத்து வந்து ஜாடியை ககாஷியிடம் கொடுத்து, ககாஷி சென்சே முழுவதுமாக நிரப்பிவிட்டோம் என்றனர். இதற்கு மேல் நிரப்ப முடியுமா என்ற ககாஷி சென்சே வினாவுக்கு, வாய்ப்பே இல்ல ககாஷி சென்சே என்றான் நருட்டோ. ககாஷி கீழே கிடந்த சிறிய கூழாங்கற்களை எடுத்தார். அதே ஜாடியில் போட்டு குலுக்கி அவை பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே சென்று நிரம்பின. மேற்கொண்டு கூழாங்கற்களை போட இடமில்லை. இப்போது நிரம்பி விட்டதா என்று கேட்டார். ககாஷி சென்சே, நிரம்பி விட்டது காகஷி என்றான் சஸ்கே. ககாஷி சென்சே அங்கிருந்த மணலை கையில் அள்ளி ஜாடியில் போட்டார். ஜாடியை மேலும் குலுக்கினார். பெரிய கற்கள் மற்றும் சிறு கூழாங்கற்களுக்கு இடையில் இருந்த வெளிகளில் ஆச்சரியப்பட்டனர். இப்பொழுது குழு 7 இதே ஜாடியை முதலில் மணலால் நிரப்பியிருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா? அன்பு, கருணை, உடல் நலம், மனதெய்வம் சமமானவை. பொழ்க்கையை விருந்தோம்பல், அறச்செயல்கள் போன்ற உன்னதமான செயல்கள் பெரிய கற்கள் போன்றவை என்றார். ககாஷி சென்சே, அற்பமான காரியங்களுக்கு வாழ்க்கையில் முதலில் இடம் கொடுத்தால் அடிப்படை செயலுக்கு வாய்ப்பில்லாமல் வாழ்க்கை தடம் மாறிவிடும். முதலில் அடிப்படை செயல்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் மட்டுமே சின்ன சின்ன காரியங்களுக்கும் இடம் இருக்கும். முக்கியத்துவமான செயல்பாடுகள் மட்டுமே வாழ்வின் அர்த்தங்களை நிர்ணயிக்கின்றன.